Taste the Daily. திருகோவிந்தராஜன், இப்போ இந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது அப்படின்றது ஒரு பக்கம். இதை பார்த்தாலும் போக்குவரத்து துறையில பல ஊழல்கள் முறைகேடுகள் நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டையும் சரண் வச்சிருக்காரு. போக்குவரத்து துறை இப்போ எப்படி இருக்கு? அதாவது போக்குவரத்து துறை இப்போ மிகவும் அவல நிலையில் சீர்கேடாக மக்கள் எல்லாம் அதை பயணிக்கிறதுக்கே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. உயிரை கையில் வச்சுட்டு தான் பயணம் செய்கிறாங்க. அதாவது இங்கே நான் எடுத்து சொல்கிறது 2-3 விஷயங்கள் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த திமுக தேர்தல் அறிக்கை 423 அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா அரசு பேருந்துகளிலும் ஜிபிஎஸ் கருவி பொருத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செஞ்சிருக்காங்களா? நிதி இல்லையா? ஜிபிஎஸ் கருவி பொருத்திருக்காங்களா? இல்லை. அந்த ஜிபிஎஸ் கருவி பொருத்திருந்தாங்கன்னா நண்பர் மோகன் சொல்ற மாதிரி பஸ் எங்க நிக்குது எங்க நிக்கல அப்படின்றது உடனடியாக நம்ம ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இருக்கும். அந்த போலி வாக்குறுதி இது வரைக்கும் ஜிபிஎஸ் கருவி அந்த பஸ்லையும் செய்யலை. 2வது வாக்குறுதி இவங்க கொடுத்துருக்கிறது தேர்தல் அறிக்கை வாக்குறுதி 425. அதில் எல்லா நகராட்சி ஊராட்சி இங்கெல்லாம் புதுசாக நாங்கள் பேருந்து நிலையம் அமைப்போம் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. எவ்வளோ முனிசிபாலிட்டியில் எவ்வளோ இதில் பேருந்து நிலையம் அமைச்சிருக்காங்கன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. பேருந்து வந்தால் தானே பேருந்து நிலையம் இது. அதுக்கப்புறமா 439 தேர்தல் வாக்குறுதி 439 சிறுசேரியில் பேருந்து நிலையம் உலகத்தரம் வாய்ந்த பேருந்து நிலையம் அமைப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. சிறுசேரியில் பேருந்து நிலையமும் வரல, ஒன்றும் வரல. கிளாம்பாக்கத்தில் தான் அவசரமாக போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. தேர்தல் வாக்குறுதி 428 இந்த அரசு பேருந்துகளில் பயணம் செய்து அதில் மூலமாக விபத்து ஏற்பட்டால் அவர்களுக்கு விபத்து காப்பீடு கொடுப்போம்னு சொன்னாங்க. எவ்வளோ பேருக்கு விபத்து காப்பீடு கொடுத்துருக்காங்கன்றது தெரியல. அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறி. இது போல போலி வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாற்றி செய்யறது இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தின் வேலை. ஏசியாவிலே நம்பர் 1 துறை இந்த கிளாம்பாக்கம் சொல்றார் சகோதரர் மோகன். அவருக்கு மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புறேன். இந்த போராட்டம் நடக்கிற சமயத்தில் நான் களத்தில் இருந்தேன். ஒரு பத்திரிகையாளராக பல்வேறு தரப்பு மக்களிடம் நான் அவங்களுடைய ஆதங்கத்தை அறிந்து கொண்டேன். முக்கியமாக அவங்க சொல்லக்கூடிய பொதுமக்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, யாருமே இந்த பண்டிகை காலங்களில் முன்பதிவு டிக்கெட் இல்லாத அன்ரிசர்வ்டில் போகிறதுக்கு தான் நிறைய பேர் அங்கே கும்பல் வந்திருக்காங்க. இந்த முன்பதிவு செய்த வண்டிகள்லாம் நேரம் இங்கே நிற்காத போயிட்டுருது. அந்த சமயத்தில் இந்த அரசாங்கம் தான் இந்த கூட்ட நெரிசல்கள் எப்படி வரும், பண்டிகை காலங்கள் எப்படி வரும், முன்பதிவு இல்லாத அதுக்கு பஸ்ஸுகள் நிறைய அனுப்பணும். அது அனுப்பது மிகப்பெரிய தவறு. அதுக்கு முழு பொறுப்பு அமைச்சர் தான் ஏற்படும். மெயின் குற்றச்சாட்டு அதுதான். முன்பதிவு செய்ய இயலாத பேருந்துகள் கிடைக்கவே இல்லை அன்றைக்கு. இதுதான் முக்கியமான முதல் குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு அவங்க சொல்றக்கூடியது அடிப்படை வசதிகள். நீங்க கூட சுட்டி காட்டினீங்க. அந்த அடிப்படை வசதிகள்ல அந்த அனௌன்ஸ்மெண்ட் பலகை, அதாவது ஒரு பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டத்தில் இந்த பேருந்து இங்க வருது. உலகத்தரம் சார்ந்த மிகப்பெரிய ஏசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் நண்பர் மோகன் சொல்றாருல, அந்த ஏசியாவில் மிகப்பெரிய பேருந்து நிலையத்தில் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் இல்லையா, எல்இடி டிஸ்பிளே போர்டு இல்லையா, இந்த பஸ் இங்க வருதுன்றதுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இது திறந்திருக்கணும். இது கிடையாது. வயதானவர்கள் சேர்த்து ஏசியாவிலேயே நண்பர் சொல்ற மாதிரி ஏசியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேருந்து நிலையத்தில் ஒரு பேட்டரி ஆப்ரேட்டட் கார் கிடையாது. வயதானவர்கள் பயணிக்கிறதுக்கு ஒரு பேட்டரி ஆப்ரேட்டட் கார் கிடையாது. குடிக்கிற தண்ணீர் வசதி கிடையாது. அங்கங்க லைட் இருந்து கிடையாது. இதெல்லாம் பொதுமக்கள் இருக்கிறப்போ அவ்வளவு அவசரமா அதை திறக்க வேண்டிய அவசியம் என்ன? அவசரமா திறக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் அந்த சமயத்தில் வந்துருந்துச்சு. ஒரு தனி நபர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தார். அந்த வழக்கு இது பண்ணணும், நம்ம போய் மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கணும்ன்றதால் அவசரமாக கொண்டு போய் இது பண்ணி வச்சிருந்தா இந்த பேருந்து திறந்துருந்தாங்க. அப்பவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இந்த இதில் தனியாருக்கு கொடுக்கப்பட்டது, இந்த சிஎம்டிஏ தனியாருக்கு கொடுக்கக்கூடிய அந்த அவுட் சோர்சிங் கான்ட்ராக்டில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்ததாக சமூக வலைதளங்களும் பல்வேறு நாளிதழ்களிலும் அப்போ இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் பூசி மொழுகணும் அப்படின்றதுனால எந்த விதமான திட்டமிடும் இல்லாமல் இவங்க இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வச்சாங்க. இன்னொன்று, அங்கே வயதானவர்கள் நிறைய பேர் போய் கேட்குறப்ப 1/2 கிலோமீட்டர் உள்ள நடக்கணும். 1/2 கிலோ வயதானவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் அங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் உள்ள நடந்து போனோம் சார். இதெல்லாம் ஒரு ஸ்கை வாக் அங்கே போடணும். அந்த ஸ்கை வாக்குக்கு
ஆளுங்கட்சி இவங்க இருக்கக்கூடிய திமுக கட்சியை சேர்ந்த ஒரு பிரபல நபர் அதுக்கு கோர்ட்ல போய் தடை வாங்கியிருக்காரு. இதுதான் இவங்க செய்யக்கூடிய மக்களுக்கான ஒரு மக்களுக்கு இது பண்ணக்கூடிய இதுவா? இதெல்லாம் அவங்க மக்கள் இருக்கக்கூடியது. டோல் ஃப்ரீ அந்த நம்பர் நீங்க சொன்னீங்க, சுட்டி காட்டினீங்க, இந்த டோல் ஃப்ரீ பல்வேறு நபர்கள் டோல் ஃப்ரீ நம்பர் கூட கொடுத்துருங்க. 1800-599-1500. இந்த நம்பர்ல போன் செய்தா போனே போகல. அப்ப என்னத்துக்கு டோல் ஃப்ரீ கொடுக்குறீங்க நீங்க? இதெல்லாம் பொதுமக்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இதெல்லாம் இப்போ அந்த பேருந்து நிலையத்துல இருக்கிற குற்றச்சாட்டு. நான் பொதுவாகவே கேட்குறேன், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பேருந்துகள் அப்படின்றப்போ நிறைய கேசஸ் பார்க்க முடியுது. இந்த மாதிரி பேருந்துகள் வந்து பழுதாகுது, நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு. இந்த ஆக்சிடென்ட்டுகளுக்கு காரணம் எல்லாம் போக்குவரத்துல பணி பற்றாக்குறை இருக்கு, காலியிடங்கள் இருக்கிறதுனால அந்த ஓட்டுநர் நடத்துனருக்குலாம் இப்போ ஒரு மன உளைச்சல் இருக்குது, அதனால இந்த விபத்துகள் நடக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய செய்திகள் பார்க்குறோம். ஸோ ஓவராலாக அந்த போக்குவரத்து துறையில மற்ற பிரச்சனைகள் என்ன இருக்கு? முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா டாக்டர் சரவணன் குறிப்பிட்ட மாதிரி 2877 வேகன்சிஸ் இது வரைக்கும் ஃபில் பண்ணலை. அதை ஃபில் பண்ணணும். அந்த இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பஸ் எம்டிசி, அதாவது மாநில போக்குவரத்து அந்த எம்டிசி பஸ் டோட்டல் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா 21,678. இதில் இங்கே எம்டிசி பஸ்ஸஸ் 3,376 பஸ். இதில் பார்த்தீங்கன்னா தகவல் அறியும் சட்டம் மூலியமாக எனக்கு கிடைத்த தகவல் ஏறத்தாழ 20% பஸ் அது வந்து பராமரிப்பின்றி அது செயலற்று கிடைக்கிறது. 20%. இந்த சொல்லக்கூடிய 21,678 பஸ்ஸில் 20% கால்குலேட் பண்ணிக்க நீங்களே. அதே போல் சென்னையில் இயங்கக்கூடிய 3,376 பஸ்ஸில் 20% பஸ் அது வந்து உபயோகமற்ற நிலையில் இல்லை. பேருந்துகளை பராமரிக்கிறதுக்கு புதிய பேருந்துகள் வாங்குறதுக்கு பல்வேறு இது நடக்க யாரும் கவனிக்கலைங்க. அவர் சொல்ற மாதிரி நம்ம வடபழனி ராமகிருஷ்ணன் ஐயா சொன்ன மாதிரி அதாவது ஆட்சியாளர், அதாவது அந்த முதலமைச்சர் ஒழுங்கா இருந்தா மந்திரி ஒழுங்கா இருப்பார், மந்திரி ஒழுங்கா இருந்தா அதிகாரிங்க ஒழுங்கா இருப்பாங்க. இது முதல் கோணல் முற்றிலும் கோணல் இருக்குது. இது வந்து ரெண்டாவது இப்ப நடக்கூடிய இந்த இதுல பாத்தீங்கன்னாக்க சொல்லிட்டு இருந்தார் ஒரு ஒப்பிடுதல், கர்நாடக மாநிலத்தையும் தமிழகத்தையும் ஒப்பிடலாம். கர்நாடக மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா 24,000 பேருந்துகள் இயங்குகின்றன. அங்க பயணிக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாளைக்கு சராசரியா 30 லட்சம் மக்கள் பயணிக்கிறாங்க. அந்த 30 லட்சம் மக்கள் பயணம் செய்யறதுக்கு 24,000 பேருந்துகள். அங்க பாத்தீங்கன்னா ரூட் எவ்வளவு ரூட் போட்டிருக்காங்க. தமிழகத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய ரூட் வந்து 5,190 கிலோமீட்டர் ரூட். அந்தந்த ரூட்டுக்கெல்லாம் போறாங்க. ஆனா கர்நாடகால குறுகிய, அதாவது பயணம் செய்யக்கூடிய மக்கள் என்னவோ கம்மி. தமிழகத்தில் 1.5 கோடி மக்கள் பயணிக்கிறாங்க. இங்க கர்நாடகால பயணம் செய்யற 30 லட்சம். ஆனா அவங்க போகக்கூடிய ரூட் பாத்தீங்கன்னா 8,000 கிலோமீட்டருக்கு பஸ்ஸுகள் பறந்து விரைந்து ரூட் இதுவாயிட்டு இருக்குது. ரெண்டாவது இந்த சிவசங்கர் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று அறிக்கை ஒன்று விட்டிருந்தார். 2024-25 750 இ பஸ் எலக்ட்ரானிக் பஸ் விட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க வந்துச்சு எலக்ட்ரானிக் இ பஸ்? ஏதோ பேருக்கு அப்படி கொடியாட்டி கலைப்பு விட்டு ஒரு 10 பஸ் வந்திருந்தா ஜாஸ்தி. கேட்டா ஆர்டர் கொடுத்துருக்கோன்றாங்க. ஆனா பஸ் எல்லாம் வரல. அது வந்து இப்ப இயக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே திராவிட மாடல் அரசாங்கம் மினி பஸ், அம்மா புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அந்த இருந்த காலத்தையும் சரி, எடப்பாடியார் இருந்த காலத்தையும் மினி பஸ் அங்கங்க போயிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த மினி பஸ் என்னாச்சு? அந்த மினி பஸ்ஸுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. 2025 72 புது நியூ ரூட்ல போகணும்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஆனா எந்த விதமான மினி பஸ்ஸும் இல்லை. இதெல்லாம் சரி பண்ணாதான் மக்கள் வந்து திருப்தி அடைவாங்க. அதாவது கார்பரேட்ல இதுல ஒரு இங்கிலீஷ்ல ஒரு இது சொல்லுவாங்க, டாப் டவுன் அப்ரோச், அதாவது மேலிருந்து கீழே இது பண்றது. அது சரியில்லைன்னா பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு, அதாவது கீழ்த்திலிருந்து மேல மக்கள் கொதித்து எழுந்திருக்கிறாங்க. சென்ற முறை இந்த பருவமழை காலத்துல கிளாம்பாக்கமே முழுகி போற நிலைமையில மக்கள் அப்போ ஒரு போராட்டம் நடத்தினாங்க. இந்த முறை பருவமழை இருக்கிறப்ப மக்கள் வந்து கிளாம்பாக்கம் முழுகாத இருக்குதான்றது மக்கள் பார்த்து இன்னும் இது பண்ணுவாங்க. அதுக்கு 2026 தக்க பதில் கொடுப்பார்கள். நன்றி. போக்குவரத்து துறை இன்னும் வர ஆண்டுகள்ல எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம்.